வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மாதந்தோறும் வழங்க வேண்டிய தண்ணீரை காவிரியில் திறந்துவிட அழுத்தம் கொடுக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தல். செப்டம்பர் மாதம் வழங்க வேண்டிய 36.7 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்ற முருகானந்தம் ஆளுநர் RN ரவியுடன் சந்திப்பு. மாலையில் அமைச்சரவை மாற்றப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் ஆளுநருடன் சந்திப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அல்லி உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கில் வங்கி ஆவணம் குறித்த குறுக்கு விசாரணை நிறைவடையாததால் நடவடிக்கை. நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை அதிகாரிகள் நியமனம் ஓய்வூதியம் தொடர்பான வழக்கு. தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளர் ஆகியோர் நாளை நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் ஷவுக் சங்கர் மீதான மற்றொரு குண்டர் சட்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது தாயார் தொடர்ந்த வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றமா? தனக்கே எந்த தகவலும் வரவில்லை என முதலமைச்சர் விளக்கம். நாணயம் வெளியீட்டு விழா மத்திய அரசின் விழா நடத்தியது மாநில அரசு. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாள் விழா குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சென்னை எழிலகத்தில் 5,12 லட்சம் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் திறப்பு. தமிழ்நாடு முழுவதும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவேக கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சிவப்பு மஞ்சள் நிறத்தில் நடுவில் மிளிரும் வாகைப்பூ யானைகள் இடம்பெற்றதைக் கண்டு தொண்டர்கள் உற்சாகம். சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் 45 அடி உயர கம்பத்தில் தவேக கொடியை ஏற்றினார் விஜய். கட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட கல்வெட்டை திறந்து வைத்தார். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக உழைப்போம். தவேக கொடி அறிமுக நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பேச்சு. ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். தவேக நிர்வாகிகள் அனைவரும் முறையாக அனுமதி பெற்று கட்சி கொடியை ஏற்ற வேண்டும். தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தல். இது உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏத்தி கொண்டாடுவோம். சரி, நடிகர் விஜய் கட்சியின் கொடியில் யானையை பயன்படுத்த பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு. கொடியில் இருக்கும் யானை சின்னத்தை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை.
கட்சி கொடி மற்றும் பாடலை வெளியிட்டுள்ள நடிகர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. தாவிக கொடி பாடல் குறித்த கேள்விக்கு இன்னும் கேட்கவில்லை என பதில். பார்க்கலையே, நிகழ்ச்சியில் இருந்தேன், பார்த்துட்டு சொல்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 120 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. ஒவ்வொருவருக்கும் தலா 25,000 ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நூற்று 58 உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது டாபர் நிறுவனம். 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். கிருஷ்ணகிரி பாலியல் தொல்லை வழக்கில் கைதான சிவராமன் எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்ததாக தகவல். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கிருஷ்ணகிரி ஏடிஎஸ்பி சங்கர் விசாரணை. தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு குறித்து நேரில் புகார் தெரிவிக்கலாம். காவல்துறை ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் அறிவிப்பு. கான்ஃபிடென்ஷியலாக கண்டிப்பாக வச்சிருக்கோம். எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து பெண்கள், அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு கண்டிப்பாக அது பாதுகாக்கப்படும். அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டோம். தனியார் பள்ளிகளில் தவறுகள் நடந்தால் மூடி மறைக்காமல் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. எங்களுடைய கவனத்திற்கோ அல்லது அங்கே இருக்கின்ற எஸ்எம்சி பிடி அக்கௌண்ட்டோ கொண்டு வந்து உடனடியாக அதுக்கு தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்ளணும். இதனால் உங்களுடைய பள்ளி பேர்லாம் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் உங்கள் பள்ளியில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கிறது ஒரு நம்பிக்கை தான். விதிமீறல் கட்டடங்களை வரைமுறைப்படுத்த அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை முறையாக நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மத்திய அரசு சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. நீதிமன்ற உத்தரவை போலியாக தயாரித்த 3 பேருக்கு தலா 6 மாதங்கள் சிறை. தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆனைமலை புலிகள் சரணாலயம் வழியாக புதிதாக சாலை அமைக்க தடை கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 30 கிலோமீட்டர் தொலைவிலான ஓடைகளை தூர்வாரும் பணி தொடக்கம். சாய தோளாலை கழிவுகளை ஓடைகளில் வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை. தண்ணியை அவங்க ட்ரீட் பண்ணாம வெளியில் அனுப்பிச்சா இந்த நடவடிக்கைகள் எதெல்லாம் இப்ப பாசிபிளா சட்டத்தில் வழி இருக்கோ அதெல்லாம் அவங்க மீது நடவடிக்கை போகும். எனவே அவங்க அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு அவங்களை தான் நான் நேரடியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் சேர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு தொடங்கியது. 1200 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். தொட்டபெட்டா மலைச்சிகரத்துக்கு செல்லும் சாலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதன் எதிரொலி சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மேலும் ஒரு நாள் நீட்டிப்பு.
வேலூர் அருகே இரு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் கற்சிலை இடிக்கப்பட்டதால் பதற்றம். அரசு அதிகாரிகள் முன்னிலையில் மீண்டும் அதே கோவிலில் காளியம்மன் கற்சிலைக்கு பிரதிஷ்டை செய்து வழிபாடு. தாம்பரத்தில் 250 விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வந்தன. 6,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை. சினிமாவில் நடிக்க அனுமதி கேட்டு அளித்த கடிதத்தை அமித் ஷா கோபத்தில் தூக்கி வீசியதாக அமைச்சர் சுரேஷ் கோபி வருத்தம். சினிமாவில் நடிக்காவிட்டால் செத்து விடுவேன் என்றும் உருக்கமான பேச்சு. தேசிய மாநாடு கட்சி தலைவர் ஃபாரூக் அப்துல்லாவுடன் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி சந்திப்பு. ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட இருப்பதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் மக்களின் பயம் மற்றும் துயரத்தை துடைப்பதே காங்கிரஸ் கட்சியின் லட்சியம். சட்டப்பேரவை தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். ஆந்திரா அச்சுதாபுரம் சிறப்பு பொருளாதார மண்டல தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17 உயர்வு. படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆறுதல். மேற்குவங்க மாநிலம் கூச்பகார் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கையெறி குண்டுகள் பறிமுதல். நீதிமன்றத்தின் ஸ்டோர் அறையில் இருந்து வேறு சில பொருட்களை ஊழியர்கள் எடுத்தபோது கையெறி குண்டு இருந்தது கண்டுபிடிப்பு. இலங்கைக்கு சுற்றுலா செல்ல இந்தியா உட்பட 35 நாட்டினருக்கு விசா தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க இலங்கை அரசு புதிய சலுகை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியின் கோல் கீப்பராக செயல்பட்ட கேரளாவை சேர்ந்த PR ஸ்ரீஜேஷ் 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளார் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். நடிகர் ரஜினிக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வழங்கல். திமுக நிர்வாகி பூச்சி முருகன் நாணயத்தை வழங்கிய புகைப்படம் வெளியீடு.